என்னுடைய பெயர் டி.கே. திருமலைசாமி. கல்லூரியில் பேராசிரியராக பணிபுரிந்து கொண்டிருக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கு முதற்கண் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன், என்னை அழைத்தமைக்கு. பொதுவாகவே தீவிரவாதம் என்பது அனைத்து மதத்திலும் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். ஆனால் அன்பையும் சமாதானத்தையும் சகோதரத்துவையும் அதிகமாக போதித்து சாந்தியும் சமாதானமும் நிலக வேண்டும் என்று சொல்லி போதிக்கின்ற இந்த இஸ்லாம் மார்க்கத்தில் உலகம் முழுமையும் தீவிரவாதத்தினால் பிற மதங்கள் அல்லாது தன்னுடைய மதத்திற்குள்ளாகவே நிறைய உயிர் சேதம் ஏற்படுகிறது. இதை எந்த வகையில் இஸ்லாம் ஏற்றுக்கொள்கிறது இல்ல மறுக்கிறது என்று தாழ்மையுடன் விளக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஐயா அவர்கள் ரொம்ப அழகான கேள்வி கேட்டிருக்கிறாங்க. இந்த காலத்துக்கு தேவையான கேள்வி என்னவென்று சொன்னால், இன்னைக்கு உலகம் முழுவதும் தீவிரவாத செயல்கள், பயங்கரவாத செயல்கள் நடக்குது இல்லையா? அது எல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக முஸ்லிம்களுடைய பெயர் தான் அடிபடுகிறது. முஸ்லிம் நாடுகளில் தான் இது அதிகமாகவும் நடக்கிறது. அதில் இந்த தீவிரவாத செயலை செய்கிறவனும் முஸ்லீமாக இருக்கிறான், பாதிக்கப்பட்டு அழிகிறவனும் அதிக அளவில் முஸ்லீமாகத்தான் இருக்கிறான். முஸ்லீம் நாட்டில் தாக்குதல் பண்ணா யார் சாவுவா? முஸ்லீம் தான் சாவும். அப்ப இந்தியா நம்ம மாதிரி நாடுகளில் உள்ளது ரொம்ப குறைவாக இருந்தாலும் முஸ்லீம் நாடுகள்ல தான் இந்த மாதிரியான செயல்கள்லாம் அதிகமாக இருக்கிறது. இது அன்பையும் சமாதானத்தையும் போதிக்கிற இந்த மார்க்கத்தில் ஏன் இப்படி வருகிறது? அதான் நல்ல ஒரு கேள்வி. முதல்ல இஸ்லாம் மார்க்கத்தை பொறுத்த வரைக்குங்க ஏன் வருகிறது என்று கேட்டால், ஒரு விஷயத்தை சரியாக எங்களுடைய மக்கள்ல இந்த தீவிரவாத எண்ணம் கொண்டவர்கள் புரிந்து கொள்ளல. அது என்ன விஷயம் என்று கேட்டால், இப்ப முகமது நபியை பற்றி நான் துவக்க உரையில் சொன்னேன். அவங்க ஒரு கடவுள் கொள்கை சொன்னாங்க, ஒரு ஆன்மீகவாதியா இருந்தாங்க. அவங்க ஆன்மீகவாதியா இருந்து மக்கள் ஆதரவை பெற்று அவங்க மரணிப்பதற்கு ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு மாபெரும் சக்கரவர்த்தி என்கிற அளவுக்கு பெரிய நாட்டு இந்தியாவை போன்ற நிலப்பரப்புக்கு ஒரு அதிபராக ஆகித்தான் மரணித்தார்கள். முகமது நபி அவர்கள் வெறுமனே ஒரு மத குருவாக மட்டும் இருக்கல, அவங்க ஒரு பெரிய மன்னராக, ஒரு பெரிய சக்கரவர்த்தியாக, சாம்ராஜ்யத்தினுடைய அதிபராக இருந்துதான் மரணித்தார்கள். அப்ப அவங்க அதிபராக இருந்த அந்த நேரத்தில் இஸ்லாத்தை எதிர்த்த அன்றைய மக்கள் பல நாடுகளில் இருந்து படை திரட்டி வந்தார்கள் அழிப்பதற்காக. முதல்ல பிரச்சாரம் செய்யும் போது வெகுஜன எதிர்ப்பாக இருந்தது, உள்ளூர் மக்களுடைய எதிர்ப்பாக இருந்தது. அந்த மக்களுக்கெல்லாம் இந்த இஸ்லாத்தை புரிய வச்சு எதிர்த்த மக்கள் எல்லாம் இஸ்லாத்துக்கு வந்த பிறகு, மெஜாரிட்டி மக்கள் ஆதரவு பெற்ற பிறகு அவங்க ஜனாதிபதி ஆயிடுறாங்க, மக்கள் தலைவர் ஆயிடுறாங்க. இப்படி ஆன பிறகு பல நாடுகளில் இருந்தும் அவங்களை அழிப்பதற்காக வேண்டி படை திரட்டி வருகிறார்கள். ஏராளமான போர்கள் நபிகள் நாயகத்தினுடைய வாழ்க்கையில மக்காவில் இருந்த வரைக்கும் ஒரு அடி உதைகள் பொதுமக்களிடம் இருந்து. மதீனாவுக்கு சென்ற பிறகு பக்கத்து சின்ன சின்ன நாடுகளில் இருந்தெல்லாம் சண்டைக்கு இவரை வளர விடக்கூடாது, நம்முடைய பூர்வீகமான ஒரு மத நம்பிக்கை இவர் ஒழிப்பதற்கு ஒரு கொள்கையை கொண்டு வந்திருக்கிறாரு, நம்ம இஷ்டத்துக்கு ஆட்டம் போட முடியல என்று வெறுப்படைந்த பிற நாட்டவர்கள் இஸ்லாமிய நாட்டை நோக்கி, முகமது நபி இருந்த ஊரை நோக்கி படையெடுத்து வருகிறார்கள். அப்படி வரும்பொழுது முகமது நபி என்ன சொல்றாங்க, நம்ம ஒரு நாட்டின் ஜனாதிபதி பொறுப்பில் இருக்கிறோம், இப்ப ஆன்மீக தலைவராக மட்டும் இருக்கக்கூடாது, இந்த மக்களை காப்பாற்ற வேண்டிய அவசியம், கடமை நமக்கு இருக்கிறது. அதனால அனைவரும் ஆயுதம் தாங்கி போர் செய்யுங்கள். அப்ப ராணுவம் கிடையாது, ராணுவத்துக்கு சம்பளம் கிடையாது, மக்கள் தான் காப்பாற்றுறதுக்கு முன் வர வேண்டும். அப்ப மக்களுக்கு அறிவுரை கொடுத்ததற்காக ஜிஹாத், இதுதான் ஜிஹாத்னாங்க. நீங்க எல்லாம் மக்களை காப்பாற்றுவதற்காக வேண்டி திரகாத்திரம் உள்ளவர்கள், சக்தி உள்ளவர்கள்லாம் என் பின்னால் அணிதிரண்டு வாங்க, நம்ம எதிரிகள் ஊருக்குள்ள நுழைய விடாமல் வழிமறித்து தாக்குவோம், உள்ள வந்து விட்டால் ஊரை அழித்து விடுவார்கள், பெண்கள் குழந்தைகள் முதியவர்கள்லாம் பாதிக்கப்படுவார்கள், ஊரை விட்டு எடுத்து ஏறி போய் நம்ம என்ன செய்யணும், அவங்களை எதிர்கொள்ளணும் என்று சொல்லி ஒரு தளபதியாக மாறி படம் நடத்தி செல்றாங்க. முகமது நபியை வாழ எடுக்கிறார்கள், அவர்களை கவசம் அணிகிறார்கள், அவர்களை போரில் நின்று அவர்கள் தலைமையிலேயே மற்ற தளபதி மாறி ஏசி அறையில் இருந்து கொண்டு கமாண்ட் பண்ணக்கூடிய வேலையை அவங்க செய்யல. இதை காப்பாற்றுற கடமை உங்களுக்கு இருக்கிற மாதிரி எனக்கும் இருக்குது, நான் முதல்ல போறேன் வாங்க என்று சொல்லி அந்த மக்களை அழைத்து செல்வதற்கு ஒரு ஆர்வம் விட்டுணுமா இல்லையா? சம்பளம் தரணும்னு அழைச்சி எல்லா நாட்டிலையும் ராணுவம் வச்சிருக்கிறாங்க. ராணுவத்தில் எதுக்கு பணியாற்றுறாங்க? சம்பளத்தை பணியாற்றுறாங்க. தேசபக்திங்கிற ஒரு சின்ன ஒரு 5% இருக்கும். ராணுவத்தில் சம்பளத்தை கட் பண்ணுங்க, எல்லா நாட்டிலையும் வீட்டு முடியாந்துருவாங்க எல்லாரும். அந்த சம்பளம் அவங்களுக்கு போதுமான வசதிகள் இருக்க போய் தான் போராடுறாங்க. முகமது நபி காலத்தில் ராணுவம் ஒன்று கிடையாது, அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. இவனா எதிர் நாட்டுக்காரன் சண்டை வரும்பொழுது மக்களை கூப்பிடணும்,
கூப்பிடும்போது எப்படி கூப்பிடுவாங்க? இது புனித போர், இது அல்லாஹ்விடத்துல கூலி கிடைக்கும், நீங்க மக்களை காப்பாற்றுவதற்காக தியாகம் பண்ணினால் இறைவனுக்கு விருப்பமான செயல் அப்படின்னு சொல்லி அழைத்தார்கள். அப்ப முகமது நபியே ஆயுதம் தாங்கி யுத்தம் செய்தாங்க இல்லையா, மக்களை கூப்பிட்டாங்க இல்லையா? இது ஒரு அதிபர் என்ற முறையில் செய்தது. இது ஒரு ராஜா என்ற மக்காவில் அடித்தாங்க, துன்புறுத்தினாங்க, எத்தனை தோழர்களை கொலை செஞ்சாங்க. முகமது நபியுடைய நடந்து போற பாதையில முள்ளெடுத்து போட்டாங்க, கல்ல விட்டு எறிஞ்சாங்க. தொழுது கொண்டிருக்கும் போது ஒட்டக குடலை கொண்டாந்து தலையில வச்சு அவ்வளவு கொடுமை செஞ்சாங்க. எதிர்த்து அடிக்கலாம் இல்லை, தாங்கி கொண்டார்கள். யாரையும் எதிர்த்து அடிக்க சொல்லவே இல்லை. அப்ப பொதுமக்களாக இருக்கிற வரைக்கும் ஆயுதம் தூக்க கூடாது என்கிற கொள்கையில் இருந்தார்கள். ஒரு நாட்டின் அதிபர் என்கிற நிலைக்கு வரும் பொழுது அவங்களுக்கு என்ன கடமை? ஆயுதம் தூக்காட்டி உள்ள நுழைஞ்சு அழிச்சிட்டு போயிடுவாங்க. இன்னொரு நாட்டுக்கார ஆயுதத்துக்கு வரும்போது எதிர்த்தாக்குதல் பண்ணி தற்காப்பு செய்யறது கடமையாகுமா இல்லையா? அதை முகமது நபி சொன்னார்கள். குரான்ல அது மாதிரியாக போதிக்கிற வசனங்கள்லாம் இருக்கிறது. எதிரிகளை முறியடிக்க அணிதிரளுங்கள், அல்லாஹ்விடத்தில் உங்களுக்கு கூலி இருக்கிறது என்று சொன்னது எல்லாமே ஒரு அரசாங்கத்துக்கு, ஒரு இஸ்லாமிய அரசாங்கம் குடிமக்களை காப்பதற்காக வேண்டி தியாகம் செய்யணும். அங்க உள்ள மக்கள் கூலிக்கு போய் பாதுகாக்க செல்லாமல் இறைவனுக்காக ஒரு சேவை என்கிற அடிப்படையில் நாட்டு பாதுகாப்பில் இறங்கணும். அப்படி இறங்கினால் உங்களுக்கு என்னிடத்தில் கூலி இருக்கிறது, இறைவனிடத்தில் கூலி இருக்கிறது என்றெல்லாம் இந்த ஜிஹாத் என்கிற அடிப்படையில் உள்ள ஏராளமான வசனங்கள் குர்ஆனில் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஆர்வப்பட்டினார்கள். ஆனா எதுக்கு ஆர்வப்பட்டினார்கள்? அவங்க செஞ்சது என்ன? தளபதி என்கிற முறையில், அரசு என்ற முறையில், ஆட்சி என்ற முறையில் அந்நியர் படையெடுத்து வரும்பொழுது தாக்குவது. இது உலகத்துல யாரும் தப்புன்னு சொல்ல மாட்டாங்க. பாகிஸ்தான்கார நம்ம நாட்டை தாக்குறதுக்கு வந்தா நம்ம என்ன உத்தரவு போடுவோம்? இந்த நாட்டில் உள்ள பிரதமர் எவரா இருக்கட்டும் என்ன உத்தரவு போடுவாரு? எந்த ஜனாதிபதியா இருந்தாலும் என்ன ஆர்டர் பண்ணுவாரு? அடி திரும்பி முறியடிச்சது, கழுத்தை வெட்டு, குண்டை போடு, இப்படிதான் சொல்லுவார். ஏன் இல்ல நம்ம அடிச்சுட்டு போயிருவான். அவனை விட்டோம் என்று சொன்னால் நம்ம மக்களை அழித்து விடுவார்கள். நம்ம மக்களை காப்பாற்றுறதுக்கு தான் அவர் பிரதமரா ஜனாதிபதி நம்ம வச்சிருக்கிறோம். அந்த கடமையை செய்வதற்காக ஆர்டர் போட்டால் அது பொதுவாக காணும் எல்லாரையும் வெட்டுன்னு அர்த்தமா? அல்ல எதிர் நாட்டுக்கார, உதாரணமா சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் யுத்தம் நடந்துச்சு, சீனாக்காரங்களாம் அடிச்சு வெட்டுன்னு சொல்லி சொன்னாங்க. அது முடிஞ்சிருச்சு. இப்ப நம்ம கம்பத்துக்கு சுத்தி பார்க்கற ஒரு சீனாக்காரன் வர அடிக்கலாமா? அது அர்த்தம் சீனாக்காரன் அடினதுக்கு என்ன அர்த்தம்? யுத்த நேரத்தில் சீனாக்காரன் படையெடுத்து வந்தால் யுத்தத்தில் பங்கெடுக்கிற சீனாக்காரன் அடின்றதுக்கு அர்த்தமே தவிர டூரிஸ்டா வர்ற சீனாக்காரன் அடினவன விளங்கிடலாமா? வழங்கிடுவோமா? இதை வழங்க மாட்டோம். அப்படித்தான் குரானை வழங்கணும். குரான்ல சொல்லப்படுவது நபிகள் நாயகம் சொன்னது எல்லாமே ஒரு கவர்மெண்ட்டுக்கு சொன்னது. கவர்மெண்ட் அரசாங்கத்துக்கு இந்த கடமை. அரசாங்கம் என்ற முறையில் அவங்க செஞ்சதை எங்கள்ல உள்ள சில கிறுக்கை வழங்காம நபிகள் நாயகம் ஆயுதம் தூக்கி இருக்கிறாங்க, நானும் தூக்குறேங்கிறான். எப்படா தூக்குனாங்க? மக்காவுல இருக்கும்போது தூக்குனாங்களா? 10 வருஷ நாள் அட்டி உத சித்திரவதைக்கு உள்ளானாங்களா? அப்ப தூக்குனாங்களா? எதிரி படையெடுத்து வரும்போது போர்க்களத்தில் தூக்கினார்களா? போர் என்பது 2 நாட்டுக்கு மத்தியில் தான் வர முடியும். 2 நபருக்கு மத்தியில் வர்றது அது போர்கள் சண்டை. அப்ப அந்த போர்க்களத்தில் தூக்குறது என்பது யாரும் தப்பு சொல்ல முடியாது. இந்தியாவும் தூக்கலாம், பாகிஸ்தான் தூக்கலாம், உலகத்தில் எந்த நாடாக இருந்தாலும் தன்னை காத்துக் கொள்வதற்காக ஆயுதம் தூக்குறது இருக்கிறது. இது இஸ்லாத்துல மட்டும்தானே இருக்குங்கிறீங்க? இல்ல. இப்ப கிறிஸ்தவர்கள் பைபிள் வேதம்னு சொல்றாங்க. அந்த பைபிள் எடுத்து பாத்தீங்கன்னா தாவீது ராஜா அவர் தான் இயேசுவுக்கு மூதாதையர், முன்னோடி என்றெல்லாம் சொல்லுவார்கள். தாவீதுடைய குமாரன் என்றும் இயேசுவை சொல்லுவாங்க. அந்த தாவீது ராஜா இதே மாதிரி ஆயுதம் தரித்து படை நடத்தி சென்று போர் செஞ்சிருக்கிறார் ராஜாங்கிற முறையில். சாலமோன் போர் செய்திருக்கிறார். இப்படி ஏராளமான ராஜாக்கள் போர் செய்தார்கள், நல்லவர்கள் போர் செய்திருக்கிறார்கள் என்று பைபிள் இருக்கத்தான் செய்கிறது. இந்து மதத்தை எடுத்துக்கொண்டால் கூட ராமர் போர் செஞ்சாரா இல்லையா? கிருஷ்ணர் போர்ல ஈடுபட்டாரா இல்லையா? அப்ப ராமர் அவங்கெல்லாம் இதா இருந்தாலும் எதுக்கு நாடுங்கிற வகையில் இலங்கையிலிருந்து ஒருத்தன் இவருடைய மனைவியை கடத்திட்டு போயிட்டாங்கிற ஒரு மேட்டருக்கு தான் சண்டை நடக்கிறது. அப்ப அந்நிய நாட்டுக்கார ஆக்கிரமிச்சு வரும் பொழுது அவர் அரசர் என்கிற முறையில் அவர் எதிர்த்து நிற்கணுமா இல்லையா? அதை செஞ்சாங்க. அதனால அந்த மதமே தீவிரவாதத்தை சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஆயுதம் தூக்குதல் என்பது எல்லா மதங்கள்லையும் ஆட்சியில் இருக்கும்போது தூக்கி இருக்கிறார்கள். எல்லா மதத்தினுடைய புனிதர்களுமே அரசு பதவி வகித்த நேரத்தில் எல்லா மதங்களையும் தூக்கி இருக்கிறார்கள். மோசே தூக்கி இருக்கிறார், மூசா நபி என்று நாங்கள் சொல்லுவோம். அவர் ஆயுதம் தூக்கி இருக்கிறார், படை நடத்தி இருக்கிறார். அதே மாதிரிதான் முகமது நபி அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது தூக்கினார்கள். இதை இப்படி புரிந்து கொள்ளாம உதாரணமா எடுத்துக்கிறேன். ஒருத்தர் திருடிட்டான், இஸ்லாமிய சட்டத்தில் கையை வெட்டணும் இருக்கு.
இல்லையா? குர்ஆன்ல இருக்குது. இப்ப கம்பத்துல ஒரு ஆள் திருட்டான்னு வைங்க, ஜமாத்துல பிடிச்சி கட்டி வச்சு கையை வெட்டலாமா? வெட்ட முடியாது. கையை வெட்டணும், வெட்டணும், கையை வெட்டணும். அது யாருக்கு போட்ட கட்டளை? அரசுக்கு போட்ட கட்டளை. இஸ்லாமிய அரசு இருந்தால், இஸ்லாமிய ஆட்சி இருந்தால், அதிகாரம் நம்ம கையில் இருந்தால், அப்ப இஸ்லாமிய ஆட்சி செய்ய வேண்டிய தண்டனை அர்த்தமே தவிர நீங்க போய் ஒருத்தன் கையை வெட்டணும் அர்த்தமா? அதே மாதிரிதான் போரும், போரு, தண்டனைகள், இதுகள் எல்லாமே கவர்மெண்ட்டுக்கு சொல்லப்பட்ட கட்டளை. இது மேட்ரு, இதுதான் அடிப்படை. இதுல இருக்கிறத என்ன செய்யறான்னா, மற்ற சமுதாய மக்கள் எல்லாம் ராமர் செஞ்சாருன்னா ராமர் செஞ்சாரு கரெக்டா வழங்கிட்டு போயிடுறான். ராமருக்கு ராஜா செஞ்சாரு, மோசேங்கிற ராஜா செஞ்சாரு. இவன் என்ன பண்றான்? எங்கள்ல உள்ள இருக்கேன், முகமது நபியை சொல்லி இருக்கிறார்கள், ஆர்வம் மூட்டி இருக்கிறார்கள், வாறு வழக்குவோம். இவன் நீ ஜனாதிபதியா, நீ பிரதமரா, நீ இந்த நாட்டுக்கு ராணுவ தளபதி, நீ எதுக்கு ஆயுதம் தூக்குற? இதுதான் மேட்ரு. புரிந்து கொள்வதில் உள்ள குழப்பம். இது ஒரு விஷயம் ஆயிடுச்சா? அடுத்ததாக இந்த நிலைக்கு ஏன் வர்றான்? இன்னொரு காரணம் இருக்குது. ஏன் இப்படி கிறுக்குத்தனமா புரியலாம் என்று கேட்டால், முஸ்லிம் நாடுகள்ல தான் இப்ப சமீப காலத்துல இந்த பெட்ரோல்ங்கிற வளம் கண்டுபிடி, அது பாலைவனம் ஒண்ணுக்கு உதவாத பூமியாச்சு ஒரு காலத்துல. அரபு நாடுகள் எதுக்குமே ஆகாது, புல் பூண்டு முளைக்காது, நிலத்தடி நீர் கிடையாது, குளங்குட்டை கிடையாது, கிணறு கிடையாது, என்னைக்காவது மழை பெய்யும், ஒரு பாலை மணல் தான், பேரிச்சம்பளத்தை தவிர ஒண்ணுமே கிடையாதுங்க, ஒட்டகத்தை தவிர ஒரு வாகனம் கிடையாது. இப்படியான ஒரு உலகமே ஒதுக்கி வைத்த ஒரு நிலப்பரப்பு தான் எது? இந்த சவுதி அரேபியாவா இருக்கட்டும், ஒட்டுமொத்த அரபு நாடுகளாக இருக்கட்டும், ஒரு வளமே இல்லை. பிறகு என்னவென்று சொன்னால், அங்குதான் அந்த பாலைவனத்துக்கு கீழே தான் பெட்ரோல் வளம் இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க. இந்த பெட்ரோல் வளம் கண்டுபிடித்த பிறகு, பெட்ரோலை கொண்டு இயங்கக்கூடியதாக உலகம் மாறின பிறகு, காரு, பஸ் எதா இருந்தாலும் பெட்ரோல் தானே, அந்த மாதிரியான வகையில மாறும் பொழுது இந்த பெட்ரோலை கையில் எடுத்தால் பெரிய பணக்காரன் ஆயிடலாங்கிற அளவுக்கு ஒரு பெரிய பணம் தரக்கூடிய ஒரு நிலையாக அந்த அரபு நாடுகள் மாறுது. அப்பதான் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, மேற்கத்திய உலகம் அந்த பெட்ரோல் வளத்தை சுரண்டுவதற்காக வேண்டி அந்த நாடுகளுக்குள்ள நுழையணும், நுழைஞ்சு ஆக்கிரமிக்கணும், அந்த நாடுகளை மிரட்டணும் என்பதற்காக வேண்டி ஏதாவது பொய் காரணம் சொல்லி அரபு நாடுகள் நுழைவாங்க. உங்களுக்கு சின்ன கிட்டத்து உதாரணத்தை சொல்வதாக இருந்தால், சதாம் ஹுசேன் இருந்த ஈராக். சதாம் ஹுசேன் அவர் இஸ்லாமிய அடிப்படையில் வாழ்க்கை நடத்துறது கிடையாது. அவர் ஒரு கம்யூனிஸ்ட் வாதியாகத்தான் இருந்தார், ஆட்சியில் இருந்தாலும் அவருக்கு இஸ்லாத்துக்கு சம்பந்தம் கிடையாது. இருந்தாலும் அந்த சதாம் ஹுசேன் பயங்கொள்ள உயிர்கொல்லி ஆயுதங்களை ஈராக்கில் வைத்திருக்கிறார். அதை போய் நாங்கள் அழிக்க போறோம். இவன் போறான், பயங்கர ஆயுதம் வைத்து போய் அழிக்கிறதா முதல்ல அமெரிக்கா தான் அழிக்கணும். அவனுக்கு நிகரான பயங்கர ஆயுதங்கள் உலகத்தில் யார்ட்டையும் இல்லை. அதுக்கு பிறகு அழிக்கிறாண்டா பிரான்ஸ் அழிக்கணும், ரஷ்யாவை அழிக்கணும், சைனாவை அழிக்கணும், அது மாதிரி வல்லரசு நாடுகள் சொல்லக்கூடிய அத்தனை பேரையும் அழிக்கணும். அதுக்கு பிறகுதான் இவனை போய் அழிக்கணும். அப்ப பயங்கர ஆயுதங்களை வைத்திருக்கிறான் என்று சொல்லி அந்த நாட்டின் மீது படையெடுத்து போனார்கள். இது ஒரு தேவையா? அமெரிக்கா எங்க இருக்கு, ஈராக் எங்க இருக்குது? அண்டை நாடா? அம்மா ஈராக்கான ஆயுதம் வச்சிருந்து பக்கத்து நாட்டில் நீ இருந்தா கூட உன்னை அழிச்சிருவான்னு சொல்லிட்டு ஒரு செய்யலாம். நீ அமெரிக்கா எங்க கிடக்குது, இவன் எங்க கிடக்குறான், அவனுக்கு இவனுக்கு ஒரு 10 மணி நேரம் 12 மணி நேரம் வித்தியாசம் இருக்குது டைம்ல. எவ்வளவு தூரம் பார்த்துருங்க, 12,000 கிலோமீட்டருக்கு மேல இருக்கிற ஒருத்தன் அமெரிக்கா மேல தாக்கி போடுவானா? அப்ப என்ன பண்றாங்க? ஈராக்கில் நல்ல பெட்ரோல் வளம் இருக்கிறது, ஈராக்கில் நம்ம அழிச்சிட்டு நம்ம சொல்ல கேட்கக்கூடிய ஒரு அரசாங்கத்தை உண்டாக்கினோமையானால் அங்க உள்ள பெட்ரோல்களை எல்லாம் அமெரிக்க நிறுவனங்களுக்கு அதை கைமாற்றி அதன் மூலமாக உலக பணக்காரனை தக்க வைத்துக் கொள்ளலாம் என்பதற்காக வேண்டி அமெரிக்காக்காரன் போய் இறங்கி ஈராக்கில் போட்டான். போய் பிடிச்ச அந்த நாட்டை ஈராக்கில் என்ன ஒரு விமானம் கூட அவன்கிட்ட இல்லை. தாக்குதல் நடத்தும் போது எதிர்த்து நிற்கக்கூடிய விமானம் இல்லை, விமானத்தை சுட்டு தள்ளக்கூடிய ஏவுகணைகள் அவன்கிட்ட கிடையாது, பீரங்கிகள் கிடையாது. அந்த மாதிரியான ஒரு நிலையில தான் அந்த நாடு இருந்துச்சு என்பதை முடிவுக்கு பின்னாடி தெரிஞ்சு. ஒண்ணுமே இல்லை, ஒரு ஆயுதத்தை இந்த அவங்க கைப்பற்றல, அந்த ஆயுதம் கைப்பற்ற நோக்கம் கிடையாது. போய் என்ன பண்ணாங்க? ஈராக்கு பயத்தை ஏற்படுத்தி அவங்க விரும்புகிற ஒரு அரசாங்கத்தை உண்டாக்கி ஈராக்கில் உள்ள எல்லா பெட்ரோல் கம்பெனியுடைய பெட்ரோல் கிணறுகளுடைய உரிமையையும் அமெரிக்க கம்பெனிக்கு ஆக்கிட்டாங்க. அங்க இருக்கிற அரசாங்கம் எதிர்க்க மாட்டேங்க, சதாம் ஹுசேன் நம்மள ஆக்கி விடுவாங்க அப்படின்னு பயந்து கொண்டு இவங்க அமெரிக்காவுக்கு தலையாட்டுறாங்க. இப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டா, இவன் வெளிநாட்டுக்காரன் நம்ம நாட்டில் ஆதிக்கம் செலுத்துவதா என்ற ஒரு கொந்தளிப்பில் அங்க உள்ள ஆயுதம் தூக்குறான். ஆயுதம் தூக்குற காரணம் இங்க உள்ள அரசாங்கத்தில் துணை நிற்கிறான்ல, நீங்க முஸ்லீம் அழிக்கிறாங்க, அதுக்காக அழிக்கிற, நீ எதுக்குட அமெரிக்காவை கைக்குள்ளே இருக்கிற அப்படி பார்க்கலாம். முஸ்லீம் அவன் பார்க்காம அங்க உள்ள ஈராக்குடைய ராணுவத்தையும்
ஈராக்குடைய அதிகாரிகளையும் ஈராக்குடைய போலீஸையும் இவன் என்னவா பார்க்கறான்னு கேட்டா, இவன் அமெரிக்கா ஆளு, அமெரிக்காவுடைய ஆதாயத்துக்காக அமெரிக்கா கைக்கூலியா இருக்கிறான் என்று சொல்லி அந்த நோக்கத்தில் போய் அடிக்கிறான் இவன். அப்படி அடிக்கிறதுக்கு ஆள் திரட்டணும்ல, அதுக்கு நீ சேர்த்துக்கணும். இப்ப நபிகள் நாயகம் சொல்லியிருக்கிறார்கள், அதுக்கு தான் அந்த நேரத்தில் பயன்படுத்திக்கிற போது இளைஞர்கள் இஸ்லாத்துல இது இருக்குது அப்படின்ற ஒரு எண்ணத்தை உண்டாகுவது. ரெண்டாவது அந்த ஆத்திரமும் கோபம் ஊட்டப்பட்டிருக்கிறான். ஆப்கானிஸ்தான் கதை அதுதான், அங்க போய் நுழைஞ்சான். அது மாதிரி அடுத்து ஈரானுக்கு குறி வச்சுட்டு இருந்தா, ஈரான் நிஜமாவே அணு ஆயுதத்தை உண்டாக்கிட்டான். ஈரான் அடுத்த இலக்கு ஈரானாக வைத்திருந்தார்கள். ஈரான் என்ன பண்ணிட்டான், அமெரிக்காவுடைய உளவு விமானத்தை, ஆளில்லா உளவு விமானத்தை ஈரான்ல உட்கார்ந்து இறக்கிட்டாங்க. அப்ப எவ்வளவு தொழில்நுட்பம் இருக்கணும். ஒரு நாட்டினுடைய உளவு விமானம், அமெரிக்காவுடைய உளவு விமானம் உளவு பார்க்கறதுக்கு போகுது விமானம், இங்க உட்கார்ந்து அதனுடைய கண்ட்ரோல் எதுவுமே இவங்க கையில இல்லைன்னு அவன் நினைச்சிட்டு இருக்கிறான். ஈரான்ல உட்கார்ந்துட்டு விமானத்தை கீழே இறக்கி அதுல என்னென்ன இருக்குன்னு அவன் கண்டுபிடிச்சு அவன் டெக்னிக்கலா எங்கேயோ போயிட்டான். அப்பதான் அமெரிக்கா ஈரான் நம்ம நினைக்கிற மாதிரி இல்ல, ஈரானுக்குள்ள தாக்க முடியாது, அவன் மேல பிறகு மனது கீழே இருக்கிற அளவுக்கு தொழில்நுட்பத்தில் கூட்டினவனா இருக்கிறாங்கன்னு சொல்லி இப்ப ஈரானுக்கும் சைனாவுக்கு மட்டும் தான் பயப்படுறாங்க. சைனாவும் அந்த மாதிரி செஞ்சிருக்கலாம். மற்ற நாடுகள்ல எல்லாம் போய் அழிச்சு தாக்குறது. லிபியாவுக்கு உனக்கு என்ன இருக்கு? லிபியாவில் கடாபி ஒரு கெட்ட ஆட்சியாளர், அது ஒரு விஷயம். லிபியாவுக்கு அமெரிக்கா போறான், எல்லாம் பெட்ரோல் தான். அப்ப இந்த பெட்ரோல் வளத்துக்காக இஸ்லாமிய நாடுகளில் இறங்கும் பொழுது, அப்ப இஸ்லாமிய நாடுகளுக்கு அந்நியன் ஆக்கிரமிக்கிறான் என்கிற வகையில் ஒரு ஆத்திரத்துக்கு உட்படுறாங்க. அதனால ஆயுதம் தூக்குறாங்க. அதனால முஸ்லீம்கள் அதிகமாக ஈடுபடுகிறார்கள் மாதிரியான ஒரு நிலவரம் தோற்றம் ஏற்படுகிறது. இப்ப நம்ம எடுத்துக்கிறோம், இந்தியாவில் வெள்ளைக்காரன் நம்ம நாட்டை ஆக்கிரமிச்சு வச்சிருந்தான், பிரிட்டிஷ்காரன். அவன் எங்க இருந்தா நம்ம எங்க இருக்கிறோம். அவங்களுக்கு இதே வேலை. அடுத்த அந்த வெள்ளையர்களுடைய நோக்கம் என்னன்னு கேட்டா, மேற்கத்திய உலகத்து நோக்கம் உலகத்தை அடிமைப்படுத்தணும். அப்ப இந்தியாவுக்கு வர வேண்டிய தேவை என்ன? அவ்வளவு பெரிய இங்கிலாந்து உனக்கு இருக்கிறது, இந்தியா வரைக்கும் கொண்டாந்து கைப்பற்றி நினைச்சா அராஜகம் பண்ணிட்டு இருந்தான். நம்ம என்ன பண்ணோம்? எல்லாரும் என்ன பண்ணோம்? அடிச்சமா இல்லையா? காந்தி ஒரு பக்கம் உண்டாகிறது அப்படி பண்ணிட்டு இருந்தாலும் அதுக்கு எதிராக ஆயுதம் தாங்கி போராட்டமா இல்லையா? நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் செஞ்சாரா இல்லையா? தேசிய ராணுவ அமைச்சரா இல்லையா? வெள்ளக்காரனை சுட்டு தள்ளணுமா இல்லையா? ரயில கவுத்தணுமா இல்லையா? அவங்க எல்லாம் தேசபக்தர்கள் இன்னைக்கு வரைக்கும் மானியம் கொடுக்கிறோமா இல்லையா? அதாவது தேசத்துக்கு செஞ்சான், மதத்துக்கு செய்யல. அப்ப அந்நியன் ஆக்கிரமிக்கிறான்ங்கிற வகையில் எல்லாரும் வியட்நாம்ல அமெரிக்கா இறங்கினான். வியட்நாம் மக்கள் சரியான பதிலடி கொடுத்தாங்க. குரில்லா போர் முறையில் அமெரிக்க ராணுவத்தை ஓட நினைஞ்சாங்க, ஒண்ணும் இல்லாம கீழே இறங்க விட்டு அடிச்சு நினைஞ்சாங்க. ஆனா அமெரிக்காவை ஏண்டா நுழைஞ்சவங்க அளவுக்கு ஆக்குனாங்க. அவங்க எதுக்காக செஞ்சாங்க? அவங்க சார்ந்த புத்த மதத்துக்காக செஞ்சாங்க இல்ல, நம்ம நாட்டு அந்நிய நாட்டுக்காரன் ஆக்கிரமிக்கிறான். அந்த ஒரு கோணத்தில் தான் உலக முஸ்லிம் நாடுகள் நடந்துட்டு இருக்கிறது. அமெரிக்காவுடைய எதுக்கு எங்க நாட்டுக்கு நீ வர்ற, எதுக்குடா எங்க நாட்டில் ஒரு பொம்மை அரசாங்கத்தை உண்டாக்கிட்டு செய்யற கோபத்துல ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் கோபத்துக்கு உள்ளாகப்பட்டவங்க என்ன செய்யறதுன்னு தெரியாம செய்யறான். ஆனா இஸ்லாத்துக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. இந்த ஐஎஸ்எல் ஊருக்கு இருக்கீங்க கிளம்பிக்கிட்டு கழுத்தறுத்து கொள்றது, இதெல்லாம் இஸ்லாத்தில் உள்ளதா? போர்க்களத்திலோட முகத்தை சிதைக்க கூடாது, தீ வைத்து கொளுத்த கூடாது. எதிரிகளாக களத்தில் வரும்பொழுது பெண்களையும் முதியவர்களையும் மத குருமார்களையும் சிறுவர்களையும் தாக்காதீர்கள். யுத்தத்தில் கூட ஒரு நாட்டை ஜெயித்து விட்டால் எந்த ஒரு புல் பூண்ட கூட கில்லாதீர்கள். நீர்நிலைகளை வீணாக்க இப்படியெல்லாம் நபிகள் கட்டளை போட்டாங்க. போரில் கூட ஒரு நெறியை கடைபிடிக்க சொன்ன இஸ்லாத்துல அதன் பேரால இவங்க செய்யறது வருத்தத்தக்கது, கண்டிக்கத்தக்கது, இஸ்லாத்துக்கு கெட்ட பேர் ஏற்படுத்துகிறது. ஆனால் இது காரணம் என்ன? இந்த அமெரிக்கா போன்ற மேற்கத்திய நாடுகளுடைய தூண்டுதல். இது நம்ம ஏற்றுக்கொள்ள முஸ்லிம்கள் யாரும் அதை சப்போர்ட் பண்ணவில்லை. ஆனால் அந்த சித்திர மக்கள்கிட்ட வந்திருக்கிறது. என்ன காரணம்? காரணம் இல்லை, வேற ஒன்றும் கிடையாது.